நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம வெற்றி வந்து சைட்ல அந்த கிச்சன் ரன் பண்ணிட்டு இருக்காரு தெரியுமா? ஸோ அது மூலியமா அவருக்கு கிடைச்ச காசு. அத பார்த்தீங்கன்னா, அப்படியே அவர் வந்து அந்த அக்காக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விடுறாரு. ஸோ அது ஒரு நல்ல மேட்டரா இருக்கும். அதுக்கப்புறமா அந்த அக்காவுக்கு கால் பண்ணி, இந்த மாரி காசு போட்டுருக்கேன். நீ ஃபர்ஸ்ட்டு ஃபீஸ கட்டு. அப்புறம் அந்த கார்ப்பரேஷனுக்கு குடுக்க வேண்டிய காச குடு. நீ மறுபடியும் உன் கடைய எப்படியாவது மீட்டெடு அப்படிங்கிற மாரி அவர் சொன்னதெல்லாம் நல்லாருக்கும். ஆனா அந்த இடத்துல அந்த அக்காவுமே எனக்கு எதுக்குடா இவ்வளோ காசு அப்படிங்கிறப்போ, இவரு டக்குனு டாபிக்க டைவர்ட் பண்ணிட்டு, நான் பிஸியா இருக்கேன். நான் அப்புறம் பேசுறேன் அப்படிங்கிற மாரி கால கட் பண்ணிருவாரு. அண்ட் இந்த சைட் பாண்டி கிட்ட வந்து அவர் சொல்லுவாரு, என்னால வந்து நிம்மதியா தூங்கவே முடியல. ஏன்னா நம்மளால தான் அவங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்கு. இன்னைக்கு நான் போயிட்டு நிம்மதியா தூங்குவேன். நெக்ஸ்ட் மந்த்ல இருந்து வர காசுலாம் நமக்கு தான் சரியா அப்படிங்கிற மாரி அவர் பாண்டிய கன்வின்ஸ் பண்றதெல்லாம் சூப்பரா இருந்தது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம ஐஷு வெர்சஸ் விக்கிங்க. என்ன நடக்குது அப்படின்னா, மார்னிங் வந்து ஸ்டார்டர்ஸ் வந்து எதுவுமே ரெடி ஆகலையாமா. கெஸ்ட் எல்லாம் சீக்கிரம் வந்துட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்றாங்க. அங்க தான் நம்ம விக்கி உள்ள வந்து, இது வந்து ஃபெஸ்டிவல் டைம் அண்ட் இந்த மாரி டைம்ல கெஸ்ட்லாம் சீக்கிரம் தான் வருவாங்க. அத நம்ம சூஸ் ஷெஃப் வந்து மறந்துட்டாங்க அப்படிங்கிற மாரி நக்கல் அடிச்சுட்டு, நான் ஆல்ரெடி ஸ்டார்டர்ஸ்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்ற மாரி ஒரு மேட்டர் சொல்றாரு. அண்ட் அதுக்கப்புறம் அங்க ஒரு அனௌன்ஸ்மென்ட் வேற பண்ணுவாரு. அதாவது சூஸ் ஷெஃப் ஆயிட்டாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து தகுதி இருக்கா இல்லையா நம்ம யோசிக்கணும் அப்படிங்கிற மாரி பயங்கரமா பேசுவாரு. அண்ட் இந்த விஷயம் வந்து நெடுமாறன் காதுக்கு போயிட்டு, அவர் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு விஷயம் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வீக் வந்து ஹெட் டு ஹெட் குக் ஆஃப் நம்ம வச்சுக்கலாம். விக்கி வெர்சஸ் ஐஷு. ஸோ 2 பேர்ல யார் நல்லா பண்றீங்களோ அவங்க சூஸ் ஷெஃபா இருந்துட்டு போங்க அப்படிங்கிற மாரி இவரு சொல்றாரு. ஏன்னா இவரு தான் ஆல்ரெடி வந்து அந்த ஒரு ரெசிபில தான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி அவங்க பொண்ண வந்து சூஸ் ஷெஃப் ஆக்கியிருப்பாரு. ஆனா அதுவே நம்ம வெற்றி சொன்னது அப்படிங்கிறது இப்ப தெரிஞ்சிருச்சு இல்லையா? ஸோ அதுக்கப்புறமா அவர் எப்படி கம்முன்னு இருப்பாரு? ஸோ கண்டிப்பா அதுக்கு என்ன வேலையை செய்யணுமோ அதை தான் வந்து அவரு பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா, நம்ம ஐஷு அண்ட் வெற்றி வந்து அங்க ஒரு ஈவென்ட், அதாவது ஃபர்ஸ்ட் நைட் வந்து அங்க நடக்க போதாமா அவங்களோட இதுல. ஸோ அதுக்கான டெக்கரேஷன்லாம் இவங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்குறதுக்காக வெளியே போறாங்க. ஸோ அங்க வந்து அந்த ஃப்ளவர்ஸ் அண்ட் இவங்க பார்த்தீங்கன்னா சில ஃப்ரூட்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து இவங்க வாங்கிட்டு இருக்காங்க. அங்க நம்ம ரம்யா வருவாங்க. ஸோ அங்க அந்த சின்ன ஒரு கான்வர்சேஷன் ஒரு மாதிரி ஃபன்னா இருக்கும். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டா, இல்ல ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு தேவையான பொருள்லாம் வாங்கிட்டு இருக்கோம் அப்படின்னு ரம்யா ஷாக் ஆயிருவாங்க. ஸோ ஐஷு வந்து டேய் ஒழுங்கா சொல்லு, அது யாருக்கு என்னன்னு சொல்லு அப்படின்ற மாதிரி அவங்க கரெக்ட் பண்ணுவாங்க. ஸ்டில் நம்ம ரம்யா ஒரு மாதிரி இவங்க 2 பேரையும் டவுட்டா பார்த்துட்டு, சரி ஊர் மேயாம ஒழுங்கா போய் வேலையை பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிருவாங்க. ஏன்னா நமக்கு தான் ஆல்ரெடி தெரியுமே நம்ம ரம்யாவுக்கு வந்து வெற்றி மேல ஒரு க்ரஷ் இருக்கு அப்படின்ட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த பூக்கடையில பேகை மாத்தி கொண்டு வந்துட்டு இவங்க கேட்ட கெஸ்ட் கேட்ட பூவெல்லாம் இல்லாம வேற பூ வச்சு டெக்கரேட் பண்ணுது. ஸோ அதுல நடந்த அந்த ஒரு கன்ஃபியூஷன் சொல்லிட்டு அது ஒரு மாதிரி கொஞ்சம் நல்லா போச்சு. இது இல்லாம பார்த்தீங்கன்னா ஒரு 2 விஷயம் நடந்திருக்கும். என்ன அப்படின்னா, நம்ம ராஜன் வந்து ரியாவை ஹாஸ்பிட்டலுக்கு செக்அப்க்கு கூட்டு போறாரு. ஸோ அந்த இடத்துல வந்து ராஜன் எந்த அளவுக்கு ரியாவை வந்து கேர் பண்றாரு அப்படிங்கிறது அவ்வளோ அழகா காட்டியிருப்பாங்க. ஸோ அவர் அந்த டாக்டர்கிட்ட ஒரு விஷயத்தையா கேட்கறது. ஆனா அதை கேட்டு டாக்டரும் பார்த்தீங்கன்னா ரியா கிட்ட, இப்பெல்லாம் வந்து எல்லாரும் ரொம்ப பிஸியா இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் வந்து கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. இதுல என்ன நீங்க பார்த்தீங்கன்னா, ரியா வந்து அந்த இடத்துல அவர் என் ஹஸ்பண்ட் இல்லைன்னு சொல்லவே மாட்டாங்க. அதை சைலண்டா கேட்டுட்டு விட்டுறாங்க. அண்ட் வெளியே வந்து ராஜன்ட்ட, நீ ஏன் இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல அப்படிங்கிற மாதிரி வேற ஒரு பாயிண்ட்டை கேட்பாங்க. ஆனா ராஜன் வந்து அப்படியே டாபிக்கை டைவர்ட் பண்ணி அவங்களை வந்து அங்கிருந்து அனுப்பிடுறாரு. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரகுபதி வந்து நேரா நெடுமாறன் கிட்டேயே போயிட்டு, நான் சிதம்பரமை கண்டுபிடிக்க போறேன். எனக்கு குமரேசன் மேலதான் டவுட். எனக்கு என்னமோ சிதம்பரம் அதை பண்ணியிருக்க மாட்டானோன்னு தான் தோணுது. நீ என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்பாரு. இவரு இந்த இடத்துல ஃப்ரெண்டா இருந்தாலும் தப்பு பண்ணியிருக்கவே மாட்டான்னு நம்ம சொல்ல முடியாதுல்ல. தப்பு பண்ணியிருந்தா நம்ம அப்படிதானே சொல்லி ஆகணுன்ற மாதிரிலாம் எதையோ பேசி மழுப்பி விட்டுருவாரு. ஆனா இவருக்கு வந்து செம்மையா பீதி கிளம்புது. ஸோ எபிசோட் 27ல நடந்த எல்லாத்தையுமே நம்ம ரிவ்யூ பண்ணிட்டோம். எபிசோட் 28ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ரிவ்யூ பண்ணி நெக்ஸ்ட் ஒரு வீடியோல போடுறேன். மிஸ் பண்ணாம பாருங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.